யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரைட்டிங் பிராக்டிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கர்வ்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ கர்வ்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ். 4 டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சி கர்வ். சி கர்வ் அப்படி இல்லைன்னா ஓப்பன் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். C curve இல்லைனா open curve. The next one U curve. U curve இல்லைனா cup curve. ஏன்னா இது கப்போட ஷேப், நம்ம காஃபி கப்போட ஷேப் இருக்கிறனால நம்ம இதை கப் கர்வ்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு C curve U curve சொல்லி கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தென் தேர்ட் ஒன் D curve. ஸோ நம்ம டி போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் டி கர்வ் இல்லைன்னா க்ளோஸ் கர்வ். டி கர்வ் இல்லைன்னா க்ளோஸ் கர்வ். தென் ஃபோர்த் ஒன் என் கர்வ். என் கர்வ் அப்படி இல்லைன்னா கேப் கர்வ். இதை என் கர்வ்னு சொல்லலாம், இல்லைன்னா கேப் கர்வ்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 கர்வ்ஸையும் நம்ம எப்படி எழுதி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், நோட்டில் எப்படி எழுதி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது சி கர்வ் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 டாட்ஸ் வச்சு கொடுங்க. இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட். ஸோ இதை இப்போ எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் go back, touch the point, don't take the hand, come front, C curve. Go back, touch the point, don't take the hand, come front, C curve. From this point, go back, touch the point, don't take the hand, come front, C curve. இங்கே 3 புள்ளி வச்சு கொடுங்க. இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. இந்த புள்ளியிலேருந்து இப்படி பின்னாடி வரணும். இந்த புள்ளியை டச் பண்ணணும், கை எடுக்கக்கூடாது, இப்படி முன்னாடி வந்துடணும். C curve. இந்த புள்ளியிலேருந்து பின்னாடி வரணும், இந்த புள்ளியை டச் பண்ணணும், கை எடுக்கக்கூடாது, இப்படி முன்னாடி வரணும். C curve. இந்த புள்ளியிலேருந்து பின்னாடி வரணும், இந்த புள்ளியை டச் பண்ணணும், கை எடுக்கக்கூடாது, இங்கே முன்னாடி வந்துடணும். C curve. ஓகே, அடுத்து U curve எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இதுக்கு இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, 3 புள்ளி வச்சு கொடுத்துருங்க. இப்போது இங்கேருந்து come down, touch the point, don't take the hand, go up, U curve. இங்கேருந்து come down, touch the point, don't take the hand, go up, U curve. From this point, come down, touch the point, don't take the hand, go up, U curve. இப்போது இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து இப்படி கீழே வரணும், இந்த புள்ளியை டச் பண்ணணும், கை எடுக்கக்கூடாது, மேலே போகணும். U curve. இந்த புள்ளியிலேருந்து கீழே வரணும், இந்த புள்ளியை டச் பண்ணணும், கை எடுக்கக்கூடாது, மேலே போகணும். U curve. இந்த புள்ளியிலேருந்து கீழே வரணும், இந்த புள்ளியை டச் பண்ணணும், கை எடுக்கக்கூடாது, மேலே போகணும். U curve. ஓகே, இப்போ அடுத்து நம்ம D curve பார்க்க போகிறோம். இதுக்கு 3 டாட்ஸ் நம்ம வச்சு கொடுக்கணும். இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட். ஓகே, இப்போ D curve எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம். Go back, touch the point,
Don't take the hand. Come front. D curve. From this point, go back. Touch the point. Don't take the hand. Come front. D curve. From this point, go back. Touch the point. Come front. D curve. இப்போ இந்த புள்ளியிலிருந்து இப்படி பின்னாடி வரணும். இந்த புள்ளியை டச் பண்ணணும். கை எடுக்கக்கூடாது. இங்கேருந்து இப்படி முன்னாடி வந்துடணும். டி கர்வ். இந்த புள்ளியிலேருந்து பின்னாடி வரணும். இந்த புள்ளியை டச் பண்ணணும். கை எடுக்கக்கூடாது. இப்படி முன்னாடி வரணும். டி கர்வ். இந்த புள்ளியிலேருந்து பின்னாடி வரணும். இந்த புள்ளியை டச் பண்ணணும். கை எடுக்கக்கூடாது. இங்கேருந்து முன்னாடி வரணும். டி கர்வ். அடுத்து என் கர்வ் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இதுக்கு இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், 3 டாட்ஸ் வச்சு கொடுத்துருங்க. From this point, go up, touch the point, don't take the hand, come down and curve. From this point, go up, touch the point, don't take the hand, come down and curve. From this point, go up, touch the point, don't take the hand, come down and curve. இப்போ இங்கிருந்து மேலே போகணும். இந்த புள்ளியை டச் பண்ணணும். கை எடுக்கக்கூடாது. அப்படியே கீழே வரணும். and curve. இந்த புள்ளியிலிருந்து மேலே போகணும். இந்த புள்ளியை டச் பண்ணணும். கை எடுக்கக்கூடாது. அப்படியே கீழே வரணும். and curve. இந்த புள்ளியிலிருந்து மேலே போகணும். இந்த புள்ளியை டச் பண்ணணும். கை எடுக்கக்கூடாது. அப்படியே கீழே வரணும். and curve. இன்னைக்கு வீடியோவில் கர்வ்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ரைட்டிங் ப்ராக்டிஸில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத என்னோட அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பி பாசிட்டிவ்.